Hello all, welcome to our Crafty World family. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ரெசனில் லேட்டெக்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம், லேட்டெக்ஸ்னால் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ரெசனில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக புக் மார்க் வந்துட்டு செஞ்சு எடுத்திருக்கேன். புக் மார்க் எப்படி செய்கிறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்துட்டு டீட்டெயிலான டுட்டோரியல் வீடியோ இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் டுட்டோரியல் மேக் பண்ணல. ஜஸ்ட் புக் மார்க் வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சிருந்த புக் மார்க் வந்துட்டு டிமோல்டிங் பண்ணிவிட்டு அது சைட்ஸில் வந்துட்டு இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்டிக்கர்ஸோ இல்லை ஃபோட்டோஸோ வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெசின் வந்துட்டு இன்னொரு லேயர் கோட்டிங் கொடுப்போம்ல, அப்படி கோட்டிங் கொடுக்கும் போது அது வந்துட்டு சைட்ஸில் இல்லாட்டி பேக் சைட்ஸில் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி ஃபுல் ப்ராடக்டே வந்துட்டு டேமேஜ் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு லேட்டெக்ஸ்ன்னு ஒரு லிக்விட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு லேட்டெக்ஸ். ஸோ இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். எனக்கு வந்துட்டு இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் நிறையா கீ செயின்ஸில் வந்துட்டு டபுள் லேயர் கோட்டிங் கொடுப்பேன். இந்த மாதிரி புக் மார்க்ஸ்லையுமே வந்துட்டு நான் இப்போ ஸ்டிக்கர் ஓட்டினேல அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ அது எனக்கு இந்த புக் மார்க் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த லேட்டெக்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் லேட்டெக்ஸ் ரெசின் வந்துட்டு நான் போர் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த சைட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த சைட்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த லேட்டெக்ஸ் லிக்விடை ட்ராப் பை ட்ராப் விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பூன் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். லைக் இது வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெயிண்ட் வச்சுட்டு நம்ம அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அதோட யூசஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த புக் மார்க்கோட பேக் சைடில் எனக்கு எந்த அஃபெக்ட்டுமே வந்துட்டு ஆகக்கூடாது. நான் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ரெசின் அடிஷ்னலாக போர் பண்ணுறதுனால பேக் சைடில் வந்துட்டு லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நான் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகுறத விட இந்த புக் மார்க்கில் சென்டரில் ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த கார்னரில் அதுலேயுமே வந்துட்டு நிறையா டைம் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த இடத்துலையுமே வந்துட்டு நான் ஃபுல்லாக லேட்டெக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் புக் மார்க்கோட சைட்ஸில் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட்டில் போர் பண்ணால் அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு சைட்ஸ்லையுமே வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும். அதுக்காக சைட்ஸ்லையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு லேட்டெக்ஸ் லிக்விட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்லு தான். லைக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. யூஸ்வலாக ரெசினே வந்துட்டு ஸ்மெல் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், பட் இது வந்துட்டு லைக் இந்த ஸ்மெல் ரொம்பவே பேடாக இருந்துச்சு. எப்படின்னா எல்லா கெட்டு போன திங்ஸுமே ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணி வச்சா அது எப்படி ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களால் அந்த ஸ்மெல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்க. பட் இதோட யூஸ் வந்துட்டு ரொம்பவே எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. இப்போது சைட்ஸில் அண்ட் பேக் சைட்ஸில் எல்லாமே வந்துட்டு லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஜஸ்ட் நான் அந்த சிங்கிள் லேயர் வந்துட்டு போர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி நான் போர் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஓவர்ஃப்ளோ ஆகி பேக் சைடில் வந்துட்டு பெரிய பெரிய பபிள்ஸ் மாதிரி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அகெயின் அதை நான் வந்துட்டு கட் பண்ணி அதை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு நான் மோல்டிங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறையா டபுள் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ 6 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆகி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எங்கேயுமே வந்துட்டு ரெசின் ஓவர்ஃப்ளோ ஆகவே இல்லை. இப்போ லேட்டெக்ஸ் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி தான் இருக்கும். நம்ம கையிலலாம் தோல் உறிஞ்சதுன்னா எப்படி இப்படி பண்ண உடனே அந்த தோல் வந்துடும், அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப லேஸாக தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டாலே அந்த லேட்டெக்ஸ் வந்துட்டு ஒரு தின் லேயர் மாதிரி நமக்கு தனியாக அதுவே வந்துடும். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுமே வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்துட்டு லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெசின் ப்ராடக்ட் அந்த ஷைனிங்குமே வந்துட்டு அப்படியே இருக்கும். லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரெசின் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ டேமேஜோ கண்டிப்பாக வந்துட்டு ஆகாது. 100% ஷுர். நான் வந்துட்டு பிளைண்டாக உங்ககிட்ட இந்த வீடியோவை வந்துட்டு ஷோ பண்ணல. நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்
நீங்கள் வந்துட்டு ரெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம், இன்க்ளூடிங் திஸ் லேட்டெக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கே பார்க்கும் போதே ரொம்ப நல்லா தெரியும் எந்த அளவுக்கு அதாவது இந்த ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்குன்னு. ஸோ லேட்டெக்ஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமே நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு கிடைக்காது. பட் அந்த ஸ்மெல் மட்டும் ரொம்பவே வந்துட்டு ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெசின் புக் மார்க் வந்துட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோஸில் ஒரு பல்க் ஆர்டர் வந்துட்டு சென்ட் ஆஃப் ஃபேர்வெல் கிஃப்ட்ஸ் வந்துட்டு ஆர்டர் வந்துருந்துச்சுன்னு. அதே மாதிரி ஒரு காம்போ பேக் தான் இதுவும். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட தாட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.